ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக லாஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டில் ஆர்கனைஸ் சீட்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் பற்றி பார்க்க போறோம். ஓகேங்களா? ப்ரொடெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு, ப்ரொடெக்ட் ஷீட், லாக் செல் ரெண்டு இருக்கு. இது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஹோம் டேப் அப்படின்னு இங்கே ஒரு ஷீட் இருக்கு. இந்த நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த ஷீட்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஷேர்டு ஃபைலாக இருக்கு, இதில் வேற யாருமே எடிட் பண்ணக்கூடாது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எடிட்டிங் ஆப்ஷன்ல இருக்கு, நம்ம எடிட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ரொடெக்ட் ஷீட் அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்வேர்டு கேட்குது. நம்ம இந்த டீடைல்ஸ் எதுவுமே நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ பாஸ்வேர்டு மட்டும் கேட்குது. நான் ஸ்பேஸ் பார் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் வந்து நமக்கு ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு. நம்ம எங்க டைப் பண்ணாலும் என்ன ஆகும்னா இந்த ஷீட் வந்து ப்ரொடெக்ட் ஆயிருக்கு, அன்ப்ரொடெக்ட் பண்ணுங்க பாஸ்வேர்டு கொடுத்து அப்படின்னு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம எங்கேயுமே டைப் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டால இங்க இருக்கிற டேட்டாவை மட்டும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், மற்ற ஷீட்ஸ் எல்லாம் ஓப்பனா இருக்கும். அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து அன்ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அன்ப்ரொடெக்ட் அதே மாதிரி ஃபார்மேட்ல போயிட்டு அன்ப்ரொடெக்ட் கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்படிதான் ஒரு ஷீட் ப்ரொடெக்ட் ஆயிருச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்றோம். ஓகேங்களா? ப்ரொடெக்ட் ஆன ஷீட்டை ரிமூவ் பண்ணி கரெக்ட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாக் ஷெல் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த லாக் ஷெல் அப்படின்னு ஆப்ஷன் என்ன பாருங்க, அதுலயே டிஸ்கிரிப்ஷன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா லாக் த செலக்டட் செல்ஸ் டு கீப் பீப்புள் ஃப்ரம் மேக்கிங் சேஞ்சஸ் டு தெம். அதாவது செலக்டட் செல்ஸ்ல மட்டும் லாக் பண்ணுங்க, மற்ற செல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இது ஆன் ஆகணும்னா நம்ம ப்ரொடெக்ட் ஃபியூச்சர் வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இப்போ லாக்னா இப்போ இந்த இருக்கிற எல்லா செல்லுமே ஆல்ரெடி லாக்ல இருக்கு. ஓகேங்களா? இங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த லாக் பக்கத்துல ஒரு ஹைலைட் ஆயிருக்கு. ஓகேங்களா? கிரே கலர்ல, அதாவது ப்ரொடெக்ட் ஷெல் வந்து லாக் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம இப்போ அன்லாக் பண்ணணும். இப்போ இங்க இருக்கிற எல்லா செல்லையுமே நான் என்ன பண்ண போறேன், அன்லாக் பண்ண போறேன். அன்லாக்னா கிளிக் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ எல்லா செல்லுமே இப்போ அன்லாக் ஆயிடும். ஓகேவா? இப்போ அன்லாக் ஃபியூச்சர் இருக்கு. இப்போ இங்க இருக்கிற செல்லை மட்டும் நான் லாக் பண்ண போறேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ண போறேன், இங்க போயிட்டு லாக் பண்றேன். இப்போ நார்மலா இங்க கிளிக் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா லாக் ஆயிருக்காது. ஓகேங்களா? ஆனா இங்க கிளிக் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா அது லாக் ஆயிருக்கும். டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றோம். இப்போ வந்து ப்ரொடெக்ட் ஷீட் கொடுக்குறேன், கொடுத்துட்டு அதே மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன், மறுபடியும் பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ என்னாச்சுன்னு பாருங்க, இங்க இருக்க செல்ஸ் இருக்குல்ல, இப்போ இந்த அக்கௌண்ட் எடிட் பண்றேன், என்னால எடிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ப்ரொடெக்ட் ஷீட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு டேட்டா ஆட் பண்றேன் அப்படின்னா என்னால ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் கேட்டகரி மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு கேட்டகரி புதுசாக ஆட் பண்றேன் அப்படின்னா இங்க நான் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம எங்க எடிட் பண்ணாலும் நம்மளால எடிட் பண்ண முடியும். ஓகே, ஆனா இதுக்குள்ள டேட்டாக்குள்ள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணதுல மட்டும் நம்மளால எடிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்க என்னென்ன டேட்டா சேவ் பண்ணி வச்சுக்கோங்களோ அதை மற்றவங்க எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த செல்ஸை மட்டும் தனியா செப்பரேட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணணும். இது எப்படி இப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நீங்க கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ப்ரொடெக்ட் வந்து பண்ணிருக்கோம், அதனால ப்ரொடெக்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரொடெக்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க, பாஸ்வேர்ட் கொடுத்து ஓகே பண்ணிருங்க. இப்போ இங்க ஓவராலா செலக்ட் பண்ணிட்டு ஓவரால் செல்ஸை வந்து அன்லாக் பண்ணிட்டு மறுபடியும் ஓவரால் செல்ல லாக் பண்ணிட்டுருங்க. ஓகேங்களா? இப்பதான் உங்களுக்கு அந்த இது ரிமூவ் ஆயிருக்கும். இப்போ நீங்க ப்ரொடெக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு நார்மல் ப்ரொடெக்ட் ஆகும். ஓகேங்களா? நார்மல் ப்ரொடெக்ட் ஆகும், உங்களுக்கு எதுலையுமே எடிட் பண்ண முடியாது அந்த அப்படிங்கிற. இப்படிதான் நம்ம ஒரு ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணி அதோட டேட்டாஸை சேவ் பண்றோம். நெக்ஸ்ட் டாபிக்ல ஆட்டோ சம்ஸ், ஃபில்ஸ் அந்த மாதிரி சீரிஸ் எல்லாம் பார்க்கலாம். ப்ரீவியஸா எங்களோட டாபிக்ஸ் எதுவும் பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.